யோசுவாவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் வசனம் 12. ஆகையால் கர்த்தர் நாளிலே சொன்ன மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று அந்நாளில் கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு கூட இருப்பீரானால் அவர்களை நான் துரத்தி விடுவேன் என்று சொன்னான் காலேப்பு. அவனுக்கு விசுவாசம் மட்டும் போதாது, அதோடு கூட தைரியமும் அவனோடு கூட இருந்தது. வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சிறு வயதான தாவீது பெலிஸ்தனாகிய சேனைக்கோ அரக்கனான கோலியாத்திற்கோ ஒருபோதும் பயப்படவில்லை. அவர்களுக்கு பயந்தவன் பின்வாங்கவும் இல்லை. அவர்களுக்கு எதிராக ஓடி கோலியாத்தை ஜெயித்தான். இதை தாவீது பாடும் பொழுது, உம்மால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்றான். நாமும் விசுவாசத்தோடு தைரியத்தையும் கூட்டி வழங்குவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்காய் செய்வார். God bless you.